அழகிய செம்மொழி நம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். விழாவின் மேடை அழகு அலங்காரத்தில் இல்லை, அதை மின்ன வைக்கும் சொற்பொழிவில் தான் உள்ளது. இன்றைய மேடையில் தமிழ் மொழியின் சுவடுகளை, இசையின் இனிமையை, ஆன்மீகத்தின் ஆழத்தை தன் வார்த்தைகளால் பரப்பு வருபவர் மட்டுமில்லாமல் ஸ்ரீ சண்முகா ஷிப்பிங் பிரைவேட் லிமிடெட் தூத்துக்குடி நிறுவனத்தின் இயக்குனர் ஆவார். இவரின் பட்டங்கள் MA DGT ஆகும். சொல்லொரு வில்லாக இருந்தால் அவரது உணர்வு நாணலாக திகழ்கிறது. அவர் நிகழ்த்தும் முறைகள் கேட்போரின் மனங்களை வெல்லும் எம்சலாக மாறுகின்றன. இவ்வரிகளுக்கு ஏற்க 30 ஆண்டுகளாக பட்டிமன்றத்தின் மேடையை நன்கு அறிந்தவர். அவரின் பேச்சுக்கள் பாமர மக்களுக்கும் எளிதில் புரியும் வகை அமைந்துள்ளன. 7000 ஆன்மீக சொற்பொழிவுகள், 1500 பட்டிமன்ற நிகழ்ச்சிகள், 2000 இசைக்கூடிய மன்றங்கள், 2500 வழக்காடு மன்றங்கள் மற்றும் 1000 பக்தி இன்னிசை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தியவர். திருச்செந்தூர், பழனி, திருவண்ணாமலை, நெல்லை, மதுரை போன்ற திருத்தலங்கள் மட்டுமல்லாது இலங்கை, மலேசியா, கனடா, துபாய் போன்ற நாடுகளிலும் தமிழ் மொழியை புகழ்ந்து கொண்டு சென்றவர். தங்கள் மொழியை தாங்கும் குணம் தமிழ் குடிக்கு வழிவகை. அதை உலகுக்கே காண்பிக்க ஒரு பெண் பேச்சாளராக திகழ்கிறார். அவருடைய சாதனைகளை இனம் காண பெற்ற பட்டங்களும் அன்புடன் வழங்கிய விருதுகளும் பெருமையாக பேசுகின்றன. மயிலாடி ஆராட்டு விழாவின் இன்னிசை சொல்லரசி, சிந்து பூந்துரை கோவிலின் சந்த தமிழ் வாணி, நெல்லை தாமிர சபையின் வாரியார் விருது, கொழும்பு முருகன் கோவிலின் முத்தமிழ் செல்வி போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார். இப்பொழுது இந்த மேடையை தன் சொற்பொழிவால் ஒளிமிக்க செய்வதற்காக தூத்துக்குடியின் பெருமையாக விளங்கும் இன்னிசை சொல்லரசி, வாரியார் விருது பெற்ற வாசுகி மனோகரன் அவர்களை மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்று அவரின் வருகை நிகழ்வின் சிறப்புக்கு ஒரு மணிமகுடமாகும். வாரியார் விருது பெற்ற முத்தமிழ் செல்வி, இன்னிசை சொல்லரசி திருமதி வாசுகி மனோகரன் அவர்களை சிறப்புரையாற்ற கேட்டுக்கொள்கிறோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அன்னார் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. போற்றுதலுக்கும் மிகுந்த வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய CKK அறக்கட்டளை சார்ந்த நல்ல உள்ளங்களே, தலைவர், செயலர், பொருளாளர், வழிகாட்டுனர், புரவலர்கள், முன்னாள் தலைவர், கௌரவ ஆலோசகர், உதவி தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், இணை செயலாளர்கள், நன்றி சொல்ல காத்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அத்துணை பேரையும் வணங்கி இந்த அருமையான பயனுள்ள கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்கள் இலக்கிய குடும்பத்தினுடைய இனிய சகோதரர், எங்கள் உள்ளங்களில் எல்லாம் நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய இனிய சகோதரர் திரு ஞானசம்பந்தன் அவர்களே, இலக்கிய பெருமக்கள் மகேஸ்வரி சத்குரு அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வீரபாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு அழைத்து சிறப்பு செய்த நல்ல உள்ளங்களே, ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பிகளே, எப்படி ஈரோடு என்று சொன்னால் CKK அறக்கட்டளையை யாராலும் மறக்க இயலாதோ, அதை போல ஈரோடு என்று சொன்னவுடனே எங்கள் மனங்களில் நிறைந்திருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, ஒவ்வொரு பேச்சாளர்களையும்
அழைக்கின்ற பொழுது அவர்களை பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுக உரையை மிக அழகாக இங்கே வந்து உங்கள் மத்தியில் நல்கிய அருமை சகோதரிகளே, நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேரையும் முதற்கண் பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன். சரியாக 12:43 இந்த மேடை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காரணம், எல்லோரும் பசியை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். இந்த நிறைவாக பேசுவது நிறைவாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தாலும் கூட பசியோடு சில விஷயங்களை செவிமடுக்க இயலுமா என்று கேட்டால் அது இயலுமா இயலாதா என்று நீங்கள் தான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். மிக பிரம்மாண்டமான மேடை, மிகவும் அழகான மேடை, மிக அறிவு சார்ந்த ஒரு தலைமை. உலகத்தினுடைய எந்த மூலையிலும் சென்று பேசலாம். ஆனால் சில இடங்களுக்கென்று ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அந்த வகையில் CKK அறக்கட்டளையையும் யாரும் மறக்க இயலாது, மக்கள் சிந்தனை பேரவையையும் யாரும் மறக்க இயலாது. ஏனென்று சொன்னால், இந்த CKK அறக்கட்டளைக்கு நான் 2வது முறையாக வருகை தருகிறேன் என்று நான் நினைக்கிறேன். மக்கள் சிந்தனை பேரவைக்கு நான் 3 முறை நான் வருகை தந்திருக்கிறேன். ஆக ரசிகர்கள் எப்படி, இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் கருத்துக்களை எப்படி உள்வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் தெரிந்தே இந்த களத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு, 3 பேருக்குமே ஒரு அழகான ஒரு தலைப்பு. சகோதரியார், மலர்கள் மலர்ந்த பாதை. அந்த வாசகத்தை கேட்கின்ற பொழுதே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. அறிவினால் ஆகுவது உண்டோ என்று வள்ளுவனுடைய குறளை முன்னிறுத்தி மிக அருமையாக அருமை சகோதரர் வீரபாண்டியன் அவர்கள் பேசினார்கள். இப்பொழுது உள்ளத்தில் உள்ளது அமைதி என்று பேசுவதற்காக உங்கள் முன்னிலையில் நான் இருக்கிறேன். உள்ளத்தில் உள்ளது அமைதி என்கின்ற இந்த ஒரு சூட்சமம் மாத்திரம் நமக்கு புரிந்து கொண்டால், ஆயிரம் பிரச்சனைகளுக்குள்ளாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட முழுமையான மன நிம்மதியை ஒரு மனிதன் பெற இயலும். இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்குமே அத்தியாவசிய தேவை என்று ஒன்று இருக்கிறது. நாம் பொதுவாக அத்தியாவசியம் என்று எதை சொல்வோம்? உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3ஐயும் தான் அத்தியாவசியம் என்று சொல்வோம். இந்த 3ம் அத்தியாவசியம் என்று சொன்னால் கூட இதைவிட அத்தியாவசியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் மன அமைதி என்பது. ஒரு காலத்தில் கல்வி ஒரு சாரருக்கு மறுக்கப்பட்டது. திருமணம் என்று வருகின்ற பொழுது பெண்ணினுடைய ஒப்புதலை யாரும் எதிர்பார்த்து திருமணத்தை ஏற்பாடு செய்யவில்லை. மாலை 6 மணிக்கு மேல் வெளியே வருவதற்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் ஒரு காலத்திலே உண்டு. ஆனால் இன்றைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறோம், உரிமை பெற்றிருக்கிறோம். நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு முழு சுதந்திரமும் தைரியமும் இன்றைக்கு பிறந்திருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் ஒரே ஒரு பட்டதாரி இருந்தார்கள். இன்றைக்கு வீடு முழுவதும் பட்டதாரிகள் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஒரே ஒரு டெலிபோன், ஒரு 300 வீடு இருந்ததுன்னா 2 வீட்டில் தான் டெலிபோன் இருக்கும். யாராவது நம்மை அழைத்தார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கால் வந்திருக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, ஓடி வந்து அந்த தொலைபேசியை என்ன செய்வோம்? அட்டன் பண்ணுவோம். இன்றைக்கு அத்தனை பேர் கையிலையும் கைபேசி இருக்கிறது. சுருக்கமாக நான் சொல்கிறேன், கல்வி இருக்கிறதா? இருக்கிறது. செல்வம் இருக்கிறதா? இருக்கிறது. வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா? இருக்கிறது. ஒரு காலத்தில் எல்லாரும் சைக்கிள் தானே வச்சிருந்தோம். இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பைக் இருந்தா பரவாயில்ல, 4 பைக் இருக்கு. நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. வீடு சின்னதா இருக்கு, ஆனா 4 பைக் இருக்கு.
வீடு ஒரு புறா கூடை போல இருக்கிறது. ஒரு புறா கூண்டு என்ன சைஸ்ல இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வீடு இருக்கு. ஆனாலும் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு காரை வீதியில நிறுத்தி வச்சிருக்கோம். ஆக கல்வி இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, பதவி இருக்கிறது, பெயர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது. ஆனால் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களில் யாருக்காவது முழுமையான நிம்மதி இருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், அம்மா நான் அமைதியா இருக்கேன். அமைதிக்கு மறுபெயர் நிம்மதி. அமைதியினுடைய மறுவடிவம் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினுடைய மறுவடிவம் மன நிறைவு. ஆக மன நிறைவு, மகிழ்ச்சி, நிம்மதி இத்தனையும் சேர்ந்த கலவைக்கு பேர்தான் அமைதி. இந்த அமைதியை பற்றி பேச வந்திருக்கின்ற எனக்கு இன்றைக்கு முழுமையான அமைதி இருக்கிறதா? இல்லை இந்த மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தலைமை உட்பட கேட்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் முழு அமைதியோடு இருக்கிறேன் சொல்ல இயலுமா? இல்லை இந்த மானுடத்தால் நிச்சயமாக சொல்ல இயலுமா? நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் முழு அமைதியோடு இருக்கிறேன். இந்த கூட்டத்தில் யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பது போல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அருமையாக மிகுந்த ஆளுமையோடு நடித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர யாரிடம் முழுமையான அமைதி இருக்கிறது? அந்த அமைதியை தேடி அலைகிறோம். எனக்கு அமைதி வேண்டும்னு தான் நான் தியானம் செய்கிறேன் என்று சொல்கிறோம். எனக்கு அமைதி வேண்டும் என்றுதான் நான் இசையை கேட்கிறேன் என்று சொல்கிறோம். எனக்கு அமைதி வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் என்னையும் மறந்து பல மணி நேரம் நடனமாடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறோம். அமைதிக்காகத்தான் மலையடிவாரத்தில் சென்று அமர்ந்திருக்கிறேன், அமைதிக்காக தான் காடு மலைகள் என்று தேடி அலைகிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோமே தவிர அமைதியை பெற்றிருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அமைதி இருக்கிறதா? அந்த அமைதி எங்கே இருக்கிறது? உலகத்தினுடைய எந்த மூலையிலாவது நீங்கள் தேடக்கூடிய அமைதி உங்களுக்கு கிடைத்து விடுமா? இல்லையே. அந்த அமைதியை தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். உலகத்தினுடைய எந்த மூலைக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம். எங்க சென்றாலும் அமைதியை நீங்கள் பெற்றுவிட இயலாது. எனக்கு ஈரோட்ல அமைதி இல்லை, அதனால நான் அமெரிக்கால வீட்டெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு போய் குடியிருக்க போறேன். அங்க போன உடனே அமைதியை அமெரிக்கா தந்து விடுமா? சுவிட்சர்லாந்து போய் அப்படியே அந்த அழகிலே நம்மை நாமே மறந்து எத்தனை நாள் அந்த அமைதி இருக்கும்? 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். அப்புறம் நிரந்தரமான அமைதி என்பது உண்டா? நிரந்தரமான அமைதி என்று ஒன்று இருக்கிறது. அதற்குள்ளே இப்பொழுது நான் செல்லவில்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த நிரந்தரம் எது என்று. ஆனால் அந்த நிரந்தர அமைதியை போல வாழுகின்ற காலத்திலே இந்த மனம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த புத்தகங்களையும் ஆழமாக படித்தவுடன் அமைதி வந்து விடுவதில்லை. எந்த திரைப்படத்தையும் பிடித்த நடிகர்களையும் அவர்களுடைய நடிப்பு திறனையும் மீண்டும் மீண்டும் பார்ப்பதால் அமைதி வந்து விடுவதில்லை. எந்த ஒரு இசையும் திரும்ப திரும்ப கேட்பதால் நான் அமைதி பெற்று விட்டேன் என்று உங்களால் சொல்லிவிட இயலாத. காரணம் அது எல்லாமே தற்காலிக அமைதிதான். ஆனால் நிரந்தரமான அமைதி வேண்டும், நான் வாழுகின்ற காலத்திலே முழு நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கு சென்றாலும் அது கிடைக்காது. காரணம் அது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அதை தேட வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், இங்கதான் இருக்கிறது. அதனாலதான் தலைப்பு உள்ளத்தில் உள்ளது அமைதி என்று சொன்னார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதிலும் இந்த அரங்கமே நிரம்பி வழிகிறது ஒரு கருத்தரங்கத்திற்கு. அதுதான் மிக ஆச்சரியம். ஒரு பட்டிமன்றம் என்று சொன்னால் விவாதம் இருக்கும், ஒரு வழக்காடு மன்றம் என்று சொன்னால் எதிர் வழக்காடக்கூடிய பாங்கை உங்களால் பார்க்க இயலும். ஆனால் கருத்தரங்கத்திற்குள் யாருமே தலையிட முடியாத அளவிற்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. தானாக பேசிக்கொண்டே இருப்போம், நீங்களாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது உண்மையாகவே ஊசி முனையின் மேல் நின்று கொண்டு செய்யக்கூடிய தவத்திற்கு சமம். ஆனா அந்த தவத்திற்கு கூட இந்த CKK தவச்சாலைக்கு இத்தனை தவசீலர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு காரியத்தை நாமெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஏன் நமக்கெல்லாம் அமைதி இல்லை?
இந்த அமைதி என்று வருகின்ற பொழுது நான் மகிழ்ச்சியை சொன்னேன், மனநிறைவை சொன்னேன், நிம்மதியை சொன்னேன். அதோடு நீங்கள் ஒரே ஒரு பழமொழியை நினைவில் வைத்துக் கொண்டால் தலைப்புக்குள்ளே வெகு இலகுவாக சென்று விடலாம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா அமைதி நமக்கு வந்துடும். ஏன் நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது 1ஆம் தேதி ஆகி எங்க அப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பெரிய பேப்பர் எடுத்து லிஸ்ட் போட்டாங்க. மஞ்சள் இவ்வளவு, கடுகு இவ்வளவு, காயம் இவ்வளவு, பெருஞ்சீரகம் இவ்வளவு, வெந்தயம் இவ்வளவுன்னு லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட கொண்டுகிட்டு மஞ்சப்பைய தூக்கிக்கிட்டு கடைக்கு போனோம். தேவைக்கு மட்டும்தான் எழுதினார்கள், தேவைக்கு மட்டும்தான் பணம் கொடுத்தார்கள், தேவைக்கு மட்டும்தான் பொருள்கள் வாங்கப்பட்டது. சௌகரியமா 3 வேளை சந்தோஷமா மன நிறைவோட குடும்பத்தோட எல்லாரும் சாப்பிட்டோம், மகிழ்ந்தோம், ஆரோக்கியமா இருந்தோம். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? மனத்தை இருக்கக்கூடிய நிம்மதியை இழந்து தவிப்பதற்கு என்ன காரணம்? வீட்டுக்கிட்ட கடை இருக்கு, பலசரக்கு கடை. ஆனா 1ஆம் தேதி ஆனா அந்த கடைக்கு போமான்னா போக மாட்டோம். அதுக்குன்னு ஒரு சாரியை கட்டி, அதுக்குன்னு டீசலை போட்டுக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தா கூட நான் அங்க போய் தான் பொருள் வாங்குவேன்னு, இதுதான் எனக்கு ரொம்ப பிரஸ்டீஜியஸான இடம் அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய நிலையில ஒரு பெரிய ட்ராலியை கையில் எடுத்துக்கிட்டு, அந்த காலத்துல எழுதி கொடுத்தாங்க, மஞ்சள் 1/4 கிலோ, வெந்தயம் 100 கிராம், கடுகு ஒரு 200, புளி நம்ம வீட்டுல அடிக்கடி மிளகு ரசம் வைப்போம், அதனால மிளகு பட்ஜெட்ல கூட இருக்கும், புளி கூட இருக்கும், சீரகம் கூட இருக்கும். ஆனா இன்னைக்கு எந்த கணக்கும் யாருகிட்டையும் இல்ல. நேர ட்ராலி எடுத்துக்கிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு நமக்கு பிடிச்சது, பிடிக்காதது, தெரிஞ்சது, தெரியாதது அத்தனையும் பிறக்கி 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 அந்த ட்ராலிக்குள்ள போட்டு பில் செக்ஷன்ல மணிக்கணக்கில் காத்திருந்து, பில்லு 10,000 வந்தாலும் கவலைப்படுறதில்ல, 12,000 வந்தாலும் கவலைப்படுறதில்ல, பட்ஜெட் இடிக்குதான் கவலைப்படுறதில்ல. 15ஆம் தேதியோட நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், ஏதாவது நல்லது கெட்டது நடந்தா கையில காசு இல்லையேன்னு கவலைப்படுறதில்ல. காரணம், இன்றைக்கு நாம இப்படித்தான் வாழணும்னு நினைக்காம எது வந்தாலும் பார்த்துக்கிடலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கையில ஒண்ணு கொடுத்துருக்கான். அதுக்கு பேரு கிரெடிட் கார்டு. அல்ல டெபிட்ட கூட நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. இந்த கிரெடிட் கார்டு 45 நாள் நமக்கு கிரெடிட் கொடுக்கான். 45 நாள் இல்ல, 4 வருஷம் உனக்கு கிரெடிட் கொடுத்தாலும் அந்த பணத்தை நீ தான் கட்டணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கட்ட போறது இல்லை. அந்த பணத்தை அப்படியே கார்டை ஸ்வைப் பண்ணி தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சு நல்லா பொங்கி ஆக்கி புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா கூட மன நிம்மதி கிடைக்கும். வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துல அவ்வளவு எக்ஸ்பைரி ஆகி தூக்கி தூர போடுவோம், மனசாட்சியே இல்லாம. வீட்டுக்காரருக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுத்தமான்னு கேட்டா, அவரு காலையில என்ன அப்படின்னு கேட்டா இந்த அம்மா ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லும், உப்புமா கிண்டி வச்சிருக்காங்க. அவர் சொல்லுவார், அதை நீயே சாப்பிடும்பார். மத்தியானம் என்ன குழம்புன்னு கேட்டா ரசம், அந்த விஷத்தை நீயே குடிச்சிட்டு போய் சேரும்பார். ஆக இவ்வளவு ஜாமான விலை கொடுத்து வாங்குறமே, நல்ல சௌகரியமா நாமளும் பொங்கி ஆக்கி சாப்பிட்டு நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கும் நல்ல ஆகாரத்தை உணவை கொடுத்து நம்மளால சந்தோஷமா இருக்க முடிஞ்சிருக்கா? எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இந்த மேடையில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னை தெரிந்து எல்லாருமே ஒரு 55 வயசு கிராஸ் ஆயிருப்போம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் இந்த அளவிற்கு உலகம் முழுவதும் பயணப்பட்டு படித்து பேச முடிகிறது என்று சொன்னால் எங்கள் தாயும் தந்தையும் அந்த காலத்துல போட்ட சாப்பாட்டு உரம் இன்னைக்கு வரைக்கும் அலையிறோம். ஆனா இன்னைக்கு உள்ள குழந்தைகளால கையில புக்க வச்சுக்கிட்டு கல்லூரிக்கு போற ஒரு மாணவியால ஒரு 2 நிமிஷம் கூட என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, கழுத்து வலிக்குது, காது வலிக்குது, உடம்பு முழுதும் வலிக்குது அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியமற்ற நிலையில் வாழக்கூடிய நாம் ஆசையோடும் வாழுகின்ற காரணத்தினால் நிம்மதியை இன்றைய தினம் என்ன செய்கிறோம், இழந்து தவிக்கிறோம். ஒண்ணும் இல்லைங்க, நிம்மதி எங்க இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் குழந்தையா இருக்கும் போது எங்க வீட்டு வீதி ஓரத்துல ராமச்சந்திரன் ஒருத்தர் பலசரக்கு கடை வச்சிருந்தார். இந்த தட்டும் பாருங்க ஜாமான், மாசம் 1 ஆன உடனே எல்லா பொருளும் வாங்குவோம். ஆனா ஒரு 10ஆம் தேதி ஜாமான் தட்டி போகும், சீனி வாங்கிட்டு வான்னு அனுப்பி விடுவாங்க வீட்டுல. நேர கடைக்கு போய் ராமச்சந்திரன் ஒரு 2 கிலோ சீனி வேணும் அப்படின்னு சொன்னா ராமச்சந்திரன் பதில் என்னவா தெரியுமா இருக்கும், பாப்பா
2 கிலோ நாட்டு சக்கரை பார்சல் பண்ணியிருக்கேன், வாங்கிட்டு போ அப்படிம்பார். இன்னைக்கு தான் நாட்டு சக்கரை விழிப்புணர்வெல்லாம் நமக்கு வந்திருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. என்ன சீனி கேட்டா நாட்டு சக்கரை இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு வீட்டுக்கு வந்துருவோம். 2 கிலோ துவரம்பருப்பு வாங்கிட்டு வான்னு எங்க அம்மா அனுப்பி விட்டா, ராமச்சந்திரன் 2 கிலோ துவரம்பருப்பு கொடுங்க அப்படின்னா, பாப்பா உளுந்தம்பருப்பு மூடை நேத்து தான் வந்தது, வாங்கிட்டு போம்பார். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? துவரம்பருப்பு கேட்டா உளுந்தம்பருப்பு இருக்குங்க, சீனி கேட்டா நாட்டு சக்கரை இருக்குங்க அப்படின்னு அந்த குழந்தை பருவத்துக்கே உண்டான அந்த குசும்பு 4-5 தோழிகளை சேர்த்துட்டு அந்த கடையில போய் இன்னைக்கு இவனை இல்லைன்னு சொல்ல வச்சிடணும். ஏன்னா ராமச்சந்திரனுக்கு ஒரு குணம் இருக்கு, இல்லன்னே அவர் வாயால சொல்ல மாட்டார். அதனால இவரை இல்லைன்னு சொல்ல வச்சிடணும் அப்படின்னு நேரா போய், ராமச்சந்திரன் எங்க அம்மா ஒரு 4 முழை வேட்டி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா பலசர கடையில வேட்டி இருக்காது. 4 முழை வேட்டி வேணும்னு கேட்டா அழகா ஆன்சர் பண்ணாரு பாருங்க. அம்புட்டு அவசரம்னா அரிசி வந்த சாக்கிற்கு எடுத்து போத்திக்கிட்டு போங்கன்ட்டார். அப்ப கூட இல்லைன்னு சொல்லல அவரு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்த காலத்துல ஒரு அறம் இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது, ஒரு நேர்மை இருந்தது. இன்னைக்கு எப்படி நமக்கு பணம் வருது, அந்த பணத்தை எப்படி செலவழிக்கணும், நாளைக்கு அதுல ஒரு தட்டுப்பாடு நமக்கு வந்துட்டா நமக்கு யார் உதவிக்கரம் நீட்டுவா, எதை பத்தியுமே இன்றைக்கு யோசிக்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அலைந்து விட்டு, நான் நிம்மதியை தேடி அலைகிறேன், நான் ஆசிரமத்துக்கு போறேன், நான் தியானத்துக்கு போறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன், எனக்கு இந்த வீடு நிம்மதியே இல்லைன்னு சொன்னா, நிம்மதியை நீ தொலைத்து விட்டு அமைதியை நீயே தொலைப்பதற்கு காரணமாக இருந்து விட்டு அந்த அமைதியை தேடி போறேன்னு சொல்றியே. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளேதான் அமைதி இருக்கிறது என்பதை சுவாமி விவேகானந்தர் என்ன அழகாக சொல்வார் பாருங்கள். இந்த மனசு இருக்குல்ல, இந்த உள்ளம்னு சொன்ன உடனே இப்படி கை வைப்போம். இந்த மனசு இங்க இருக்குன்னு நாம பலகாலமாக நாம நினைக்கிறோம். அவர் ரொம்ப அழகா சொல்றார், இந்த மனசை யாருக்கு ஒப்பிட்டோம்? ரொம்ப பராக்கிரமத்தோடு விளங்கக்கூடிய சிங்கத்தோடு கொண்டு மனசை ஒப்பிடல, மிக பலம் பொருந்திய யானையோடு கொண்டு மனசை ஒப்பிடல, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குரங்கதான் என்ன செஞ்சோம், ஒப்பிட்டோம். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்குன்னு குரங்கோட ஒப்பிட்டோம். அந்த குரங்குல இருந்தே சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிச்சார். அந்த குரங்கு என்ன செய்யும், ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும், இன்னொரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும். மனுஷனும் அப்படித்தான். மனுஷனுக்கு நிலையான மனசு என்று ஒன்று உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இங்கும் அங்குமாக அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது குரங்கை போல நம்முடைய மனம். அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவி தாவி ஓடுதான். அந்த குரங்க ஒருத்தன் பிடிச்சிட்டு வந்தது என்ன செஞ்சானா, கள்ள ஊத்தி விட்டான். அது ஏற்கனவே அலைவாயக்கூடிய ஆசை நிறைந்த மனம் குரங்கினுடைய மனம். நான் சொல்லல, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அப்பேற்பட்ட அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய 1000 ஆசைகளை மனதில் வைத்துக் கொண்டு நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த குரங்க கூப்பிட்டு கள்ள ஊத்தி விட்டானா ஒருத்தன். இந்த கள்ள குடிச்ச உடனே போதையில் அது என்ன செய்து, கூட கொஞ்சம் தலைதெறிக்க இங்கே அங்கேயுமாக அலறிக்கொண்டு ஓடுகிறது. அப்படி அலறிக்கொண்டு போய் ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தது போதையோட. அந்த குரங்க ஒரு தேள் வந்து கடிச்சிட்டான். தேள் கடிச்ச உடனே அந்த குரங்குக்கு இப்ப விஷமும் ஏறிட்டு, ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சு மனசுல ஒரு ஒழுங்கில்லாம அலைவாயக்கூடிய மனதோடு அலையக்கூடிய குரங்கு கள்ள கொண்டு ஊத்துனா, அந்த கள்ளால போதை ஏறி போதை கூட இறங்கல, அதுக்குள்ள ஒரு கரும் தேள் அவனை கொட்டுச்சு. இப்ப தேளினுடைய விஷமும் தலைக்கு ஏறிட்டு, அதற்கு பிறகும் அவனால என்ன செய்யனே அந்த குரங்குக்கு தெரியாம கள்ளு போதையோட தேளினுடைய விஷத்தோட அலைவாயக்கூடிய மனதோட அங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரங்கு தப்பு சண்டான்னு சொல்லி இன்னொரு மரத்து மேல போய் உட்கார்ந்துதா. அங்க பலகாலமா அந்த மரத்துல ஒரு பேய் குடியிருந்துதான். அந்த பேய் இந்த குரங்க பிடிச்சுக்கிட்டான். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, இது வேற யாரும் இல்ல, இந்த குரங்கு தான் நாம. இந்த குரங்கு தான் நாம. அதைத்தான் ரொம்ப ஓமையாக சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். குரங்காக இருக்கிறோம், அலைவாயக்கூடிய மனசு, அதோடு கள்ளையும் உள்ள இறக்கி போதை ஏறி தேள் கடிச்சு விஷம் ஏறி இப்ப பேயும் பிடிச்சிருச்சே. ரொம்ப அழகாக சொல்கிறார், அலைவாயக்கூடிய அமைதி இல்லாத மனதை பெற்ற மனிதன் கள்ள உள்ள ஊத்துன உடனே, இப்ப நம்ம குடிக்கிற கள்ள சொல்லல, ஓமைக்காக அவர் சொன்னார். அந்த கள்ள உள்ள இறக்கணும் பாருங்க. அந்த கள் எதற்கு சமம் என்று சொன்னால், தினமும் நாம் ஆசைப்படக்கூடிய ஆசைகள் தான் அந்த கள்ளு.
அலைவாயக்கூடிய மனசு, அதுல ஆசைங்கிற கள்ள உள்ள இறக்குறோம். ஆசைங்கிற கள்ளு உள்ள இறங்கின உடனே பொறாமை என்கின்ற தேள் நம்மை கொட்டுகிறது. பொறாமை என்கின்ற தேள் கொட்டின உடனே ஆணவம் என்கின்ற பேய் தலையில வந்து உட்கார்ந்துகிடுது நம்ம ஒவ்வொருத்தருக்கும். பிறகு எப்படி உள்ளத்துல நீ அமைதியை தேட போறன்னு சுவாமி விவேகானந்தர் கேட்கிறார் என்று சொன்னால், இந்த தேவையற்ற அமைதி இல்லாத நிலை ஏற்படுவதற்கு காரணம் மனிதனுடைய எதிர்பார்ப்புகள், மனிதனுடைய ஆசை. அந்த ஆசையினால் வெளிப்படக்கூடிய பொறாமை, அந்த பொறாமையினால் வெளிப்படக்கூடிய ஆணவம். ஆக ஆசை, பொறாமை, ஆணவம் என்கின்ற பேர் நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையில உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தினாலதான் அமைதினா என்னன்னே புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே அமைதியை தேடி இன்றைக்கு வரைக்கும் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஆசை! எனக்கு இது போதும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கனா? கடவுள் என்ன இத்தனை பேர்ல இப்படி ஒரு மேடையை கொடுத்து என்ன பேச வச்சிருக்காரு, இது எனக்கு போதும். நான் எந்த வாய்ப்புகளையும் இதுவரைக்கும் தேடி போனதும் இல்லை, தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், இன்னாருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செஞ்சுட்டான் வைங்க, அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. கடவுள் கொடுக்க வேண்டாம் ஒரு முடிவு செஞ்சுட்டான், நான் என்ன முயற்சி செய்தாலும் அது எனக்கு கிடைக்காது. என்னுடைய சகோதரருக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பேசுகிறேன். எனக்கு நீங்கள் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நல்லா இருக்குமேன்னு நான் இதுவரைக்கும் யாரிடமும் கேட்டதில்லை. என்னால் மார்தட்டி அதை சொல்ல இயலும். வாய்ப்புகள் வந்தால் உயிரை கொடுத்து நான் பேசுவேன். வாய்ப்புகள் வரலையா, நல்லா பொங்கியாக்கி சாப்பிட்டு பிள்ளைகளோட சந்தோஷமா இருப்பேன். இதுதான் 30 ஆண்டுகளாக எனக்கு நடக்கிறது. அதை போல வரக்கூடிய வாய்ப்புகளை சொன்ன நேரத்தில் அந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சு நான் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு வருவேன். செய்கின்ற தொழிலிலே கூட ஒருவன் நேர்மையை கடைபிடிப்பானே ஆனால் அவன் முழுமையான அமைதியை பெறுகிறான் என்று பொருள். அப்ப நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, நமக்கு நிறைய ஆசைகள், அதனால விளையக்கூடிய பொறாமைகள், நமக்கு பேர் வரணும், புகழ் வரணும், இவங்களை விட நாம மேல வந்துடணும் நினைக்கக்கூடிய அந்த ஆதங்கம், இத்தனையும் நம்முடைய மன அமைதி என்ன செய்கிறது, அழித்து விடுகிறது. அதனாலதான் எதுலையுமே பற்றில்லாம மனுஷன் இருந்தான்னு சொன்னா அவன் முழுமையான மன அமைதியை பெற இயலும். அதனாலதான் 1330 குறட்பாக்களை வடித்து கொடுத்த வள்ளுவன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனினும் அதனினும் இலன் என்று மிக அருமையாக சொல்கிறார். என்ன அழகான ஒரு குறள் சார்! யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனினும் அதனினும் இல்லை. இந்த பாட்டில் மேல எனக்கு பற்று இருக்கிற வரைக்கும் இந்த மனசுக்குள்ள இது எனக்கே கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு வந்துடும். நானே இதை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடணுங்கிற ஆசை வந்துடும். இதை வேற யாராவது பறிக்க முற்பட்டா பொறாம வந்துடும். பறித்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆணவத்தில் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய கேவலமான சிந்தனை எனக்குள்ளே வந்துவிடும். ஆக இந்த பற்றுக்களை விட்டு விலகி நின்றோம் என்று சொன்னால் வாழ்க்கையில யாராலையும் நம்மளை அசைக்க முடியாது. அது ஒன்றுதான் உண்மை. எதிலும் ஆசை இல்லாமல், எதிலும் பற்றில்லாமல் வாழ இயலுமா? அதெல்லாம் முடியுமா? அப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, நாம ஒரு லௌகீகத்துக்குள்ள இருக்கிறோம், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை விட்டு நாம் எப்படி விலகி இருப்பது? அதெல்லாம் சாத்தியமாமா? மேடைக்கு இந்த சொற்களால நீங்க ஒரு அலங்காரத்தை கொடுக்கலாம், ஆனால் நிதர்சனத்திற்கு இது கை கொடுக்குமா என்று கேட்டால் ரமண மகரிஷி மிக தெளிவாக சொல்கிறார். உன்னை உலகத்துல வாழ வேண்டாம் சொல்லல, உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டாம் என்று சொல்லல, ஆனால் எனக்கே வேண்டும் எனக்கே வேண்டும், என் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேற வேண்டும். உன் எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா உனக்கு ஏமாற்றம் வந்துருது. ஏமாற்றம் வந்தா என்ன வந்துருது? பொறாம வந்துருது. பொறாம வந்தா என்ன வந்துருது? காழ்ப்புணர்ச்சியும் ஆணவம் வந்துருது. அப்ப இத்தனைக்கும் அடிப்படை உன்னுடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் தானே. அப்ப இதெல்லாம் இல்லாம நான் வாழ முடியுமான்னு கேட்டா, இதெல்லாம் இல்லாம உன்னை வாழ சொல்லல. நீ எப்படி வாழ்ந்தால் உன் உள்ளத்திற்குள் அமைதி குடிகொண்டிருக்கும் தெரியுமா? படகு தண்ணி மேல போகலாமே தவிர படகுக்குள்ள தண்ணி வந்துட்டுனா நிம்மதி ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விடும் என்று ரமண மகரிஷி சொல்றார். இந்த படகு தண்ணி மேல அழகா என்ன செய்யலாம், நீந்தி போலாம். அதே படகுக்குள்ள தண்ணி வந்துட்டுன்னு வைங்க, ஒட்டுமொத்தமாக இந்த மானுடம் மூழ்கி போகும். அப்படி மூழ்கி போகக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு நாம இருக்கிறோமே தவிர உண்மையாகவே இந்த அமைதியை பெறுவது எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன்.
ஒரு அருமையான ஒரு கதை. அந்த கதையை மிக அழகாக சொல்வார்கள். இந்த தாவோ கதைகள் என்று சொல்வார்கள். அந்த தாவோ கதையில லின் என்று ஒரு தாவோ கவிஞன், அவன் மிக அழகாக சொல்வான். ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரா, அந்த சக்கரவர்த்திக்கு நாளும் நாளும் அளவுக்கு அதிகமான வேலை. நம்மளை போன்ற சாமானியர்களுக்கே இவ்வளவு வேலை இருக்கு. அப்ப நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? உள்நாட்டு விவகாரத்தை பார்க்கணும், வெளிநாட்டு விவகாரத்தை பார்க்கணும், நாட்டினுடைய பொருளாதாரத்தை பார்க்கணும், நாட்டினுடைய அமைதியை பார்க்கணும், ஒற்றுமையை பார்க்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்படியாக ஆட்சி செய்யணும். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவன் மன நிம்மதியை இழந்து தவிக்கிறான். எனக்கு அமைதியே இல்லப்பா, எனக்கு அமைதியே இல்லைன்னு மந்திரிகளை கூப்பிட்டு சொன்னான். அப்ப மந்திரி கேட்டாரு, என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு மன அமைதி தருவது போல ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்துங்கள். அந்த ஓவியத்தை நான் தினமும் பார்க்க வேண்டும். அந்த ஓவியம் எனக்கு மன அமைதியை நான் தர வேண்டும், எனக்கு தர வேண்டும். மன அமைதியை நான் பெற முடியும். அப்பந்தான் என்னால அடுத்த ஒரு காலகட்டத்தில் அடியெடுத்து வைக்க முடியும் அப்படின்ன உடனே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஓவியர்களுக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து, நல்ல ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டு வரக்கூடிய 3 பேருக்கு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை தர இருக்கிறான் என்று சொன்ன உடனே தேடி பிடிச்சு ஒரு 3 ஓவியர்களை கொண்டு வந்து அந்த 3 ஓவியர்களும் ஓவியம் வரைகிறார்கள். அந்த ஓவியத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இப்ப சக்கரவர்த்தி நேரா வாரார். நேரா வந்து முதல்ல ஒரு ஓவியத்தை பார்க்கிறார். அந்த ஓவியர் முன்வரிசையில உட்கார்ந்திருக்கார். 2வது ஒரு ஓவியம், அவர் முன்வரிசையில உட்கார்ந்திருக்கார். 3வது ஒரு ஓவியம், அவரும் முன்வரிசையில உட்கார்ந்திருக்கார். இதில் யார் பரிசு பெற போகிறார்கள் என்று அங்க வந்த கூட்டமே, நாட்டு மக்களே, யாருக்கு தான் பரிசு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். மன்னன் பார்க்கக்கூடிய அதே ஓவியம் ரொம்ப அழகா CKK அறக்கட்டளையில பேசுறவங்க எல்லாரையும் பின்னாடி டிஸ்பிளே பண்றீங்க பாருங்க, அது மாதிரி நீங்க பாக்குறதுக்கும் அதை டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. மன்னன் முதல்ல ஒரு ஓவியத்தை பார்த்தான். அந்த ஓவியம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அழகான ஒரு மலை. அந்த அழகான மலை முழுவதும் மரங்களும் செடிகளும் அவ்வளவு பசுமையாக காட்சி தருகிறது. அந்த மலை அடிவாரத்திலே நிர்மலமான ஒரு நீரோடை சலனமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் முதல் ஓவியம். இந்த ஓவியத்தை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா அப்படின்னார். இப்ப 2வது ஓவியத்தை காட்டினார்கள். 2வது ஓவியத்துல அதே மலை, அதே மரம் செடி கொடிகள் பசுமையாக இருக்கிறது. ஆனால் அந்த மலையிலே, உங்கள் கற்பனைக்கே நான் விடுகிறேன் சகோதரர், என்ன அழகா நீங்க ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே தலைமைச் செயலகத்துக்கு வாங்கன்னு சொன்னாரா இல்லையா, அது மாதிரி நீங்க எல்லாரும் இப்ப அந்த மலை முகடுகளுக்கு அருகிலே நீங்க எல்லாரும் வரணும். முதல் மலையை கற்பனை செய்யுங்கள். பசுமையான மரம் செடி கொடிகள், அழகான நிர்மலமான நீரோடை. இந்த மனசை விட பவரான விஷயம் வேற எதுவும் இல்லை. இதை கற்பனை செய்தீர்களா மானசீகமாக? 2வது ஒரு ஓவியம், அதே மலை, மிக அழகாக பனி மூட்டங்கள், நல்ல மரஞ்செடி கொடிகள், மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காட்சி. ஆனா அந்த மலையில, முந்தின மலையில பார்க்கும்போது ஒரு நீரோடை ஓடிச்சு. அந்த மலையில அப்படியே பனி துகள்கள் சத்தமில்லாமல் வானிலிருந்து அப்படியே சலனமில்லாமல் விழுந்து கொண்டே இருக்கிறது அந்த காட்சி. அந்த காட்சியை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் மன்னனுக்கு ரம்மியமாக இருந்தது. இப்ப 3வது ஒரு காட்சியை பார்த்தான். அதில் ஒரு மிகப்பெரிய மலை, அந்த மலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்த உடனே மன்னன் அப்படியே மயங்கி போனான். என்னுடைய பரிசு இந்த 3வது ஓவியத்தை வரைந்த ஓவியனுக்கு தான் அப்படின்னு சொன்னான். உடனே மந்திரி சொன்னார், மன்னா கொஞ்சம் நிறுத்தணும், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் தப்பு பண்ணுனா மந்திரி தட்டி கேட்டான். நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்பெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் எதையும் எதிர்பார்க்கப்படாது, என்ன அதுல வம்பில் இழுத்து விட்டுறப்படாது. ரொம்ப அழகா 3 ஓவியங்கள்ல 3வது ஓவியம் தான் சிறந்ததுன்னு மந்திரி சொன்னா, இதை என்னால ஒத்துக்கிட முடியாது. மன அமைதி வேண்டும் என்றுதானே 3 ஓவியர்களை தேர்ந்தெடுத்தோம். மன அமைதி வேண்டும் என்றுதானே 3 ஓவியர்களும் மிக அழகான ஓவியங்களை வரைந்தார்கள். இந்த முதல் ஓவியம் உண்மையாகவே மன அமைதியை தருகிறது. நிர்மலமான நீரோடை, அழகான மலைமுகடு. 2வது ஓவியம் அழகாக மலைகளின் மீது சலனமில்லாமல் பெய்து கொண்டிருக்கக்கூடிய பனிச்சாரல், அதுவும் நிம்மதியை தருகிறது. ஆனால் ஆர்ப்பரிக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி, இதிலே என்ன நிம்மதி இருக்கிறது உங்களுக்கு? அது சத்தமிட்டு கொண்டிருக்கிறது, அது ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது.
அது உங்களுடைய மன நிம்மதி எப்படி செம்மையாக்கி தர இயலும் என்று கேட்டவுடன் அவசரப்படக்கூடாதுப்பா. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா கீனா அப்சர்வ் பண்ணு. ஓவியத்தை பார்த்த அமைதி கொடுத்ததா, எனக்கும் அமைதி கொடுத்தது. இரண்டாவது ஓவியத்தை பார்த்த அமைதி கொடுத்ததா, எனக்கும் அமைதி கொடுத்தது. ஆனால் மூன்றாவது ஓவியத்துக்குத்தான் பரிசு. ஆனால் இந்த மலைமுகட்டிலே அருவிகள் சத்தமிட்டு கொண்டிருக்கிறதே, இந்த சத்தத்துக்கு நடுவில் எப்படி அமைதி கிடைக்கும் நீ கேட்டியே. நீ மலையை பார்த்தாய், மலையிலிருந்து ஓடி வரக்கூடிய ஆர்ப்பரிக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியை பார்த்த. பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அதை பார்த்தியா? அந்த ஆர்ப்பரிப்புக்கு பக்கத்திலே ஒரு மரம், ஒரு விருட்சம் அப்படியே உயர்ந்து நிற்கிறதே, அதை நீ பார்த்தாயா? அப்பதான் திரும்பி பார்த்தா, ஆமா, இந்த மலைமுகட்டில நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திற்குள்ளே ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, பார்த்தியா? அப்படின்னா அப்படி கூர்மையா அந்த மரத்தை பார்த்தான் மந்திரி. அந்த மரத்திலே ஒரு பறவை மிக அழகாக கூடு கட்டி தன்னுடைய இறக்கைகளுக்குள்ளே தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே அணைத்துக் கொண்டு தன்னையும் மறந்து மிக அருமையாக தூங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஓவியத்திற்குத்தான் என்னுடைய பரிசு என்று சொன்னார். உண்மையாகவா? ஆர்ப்பரிக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிக்கா பரிசு? இல்லை. அமைதியான இடத்தில் நீ அமைதியை தேடுவதை காட்டிலும், அமைதியான இடத்துல நீ அமைதியை தேடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஆர்ப்பரிக்கக்கூடிய சத்தங்களுக்கு மத்தியில் ஒருவன் அமைதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தானே ஞானி. அவன் பெற்றதுதான உண்மையான மன நிம்மதி. அதுதான உள்ளத்துல உள்ளது அமைதி. அந்த உள்ளத்தில் தனக்கு கிடைத்தது போதும், தனக்கு வாழ்க்கையில் நிகழ்வது போதும், இந்த போதும் என்ற மனமே நிறைவு என்று நினைத்த அந்த பறவை தன் குஞ்சுகளை அணைத்துக் கொண்டு இந்த ஆர்ப்பரிப்புகளுக்கு மத்தியிலும் என்ன அழகாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஓவியத்திற்குத்தான் என்னுடைய பரிசு என்று அந்த சக்கரவர்த்தி சொன்னதாக ஒரு தாவோ சிறுகதை சொல்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? நான் அமைதியை தேடி எங்க போக முடியும்? நான் வேலை செய்யற இடத்துல அமைதி இல்லை, நான் பேசுற இடத்துல அமைதி இல்லை, நான் எங்க போனாலும் எனக்கு அமைதி இல்லை என்பது வாழ்க்கை இல்லை. ஆர்ப்பரிப்பான, சங்கடங்கள் நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த, எதிரிகள் நிறைந்த, விமர்சனங்கள் நிறைந்த சமூக கூடத்திற்குள்ளேதான் நீ வாழ்கிறாய். ஆனால் இத்தனை சூழலுக்குள்ளும் உன் மனதை நீ அமைதியாக வைத்துக் கொண்டாய் என்று சொன்னால் உன்னை போல சாதனையாளன் இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான வாழ்க்கையில வேணும். அதை என்ன அழகாக அருமையாக சொன்னார்கள். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் அமைதியை தேடி எங்கெல்லாமோ அலைய வேண்டியதில்லை. 3 துறவிகள் உட்கார்ந்து அப்படியே தவம் செய்து கொண்டிருந்தார்களாம். விவேகானந்த சுவாமி சொல்கிறார், 3 பேர் தவம் செய்து கொண்டிருந்தார்களாம். அதுல ஆளு தவத்தை முடிச்ச உடனே மத்த 2 பேர்கிட்டையும் கேட்டாராம், ஒரு கருப்பு குதிரை ஓடிச்சு பாத்தியா அப்படின்னாராம். உடனே 2வது உள்ள துறவி சொன்னாராம், ஐயோ அது கருப்பு இல்லையா, வெள்ளை குதிரையான்னாராம். 3வது துறவி சொன்னாரா, 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படியா தியானம் பண்றதுன்னாரா. ஆக 3 பேரும் ஒழுங்கா தியானம் பண்ணல. இந்த தியானம் எல்லாம் வலுக்கட்டாயமா நீங்க கொண்டு வந்தெல்லாம் பண்ண முடியாது. 1000 பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு நான் அப்படியே தியானம் பண்றேன், அப்படியே இங்க இந்த சக்கரத்துல கொண்டுட்டு வந்து என் நன்மைகளை தீமைகள் எல்லாம் நிறுத்துறேன், அதெல்லாம் நடக்காத விஷயம். முதல்ல எனக்கு இது போதும், எனக்கு கிடைச்சது போதும், நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நினைச்சாலும் உங்க உருவத்தை மாத்த முடியுமா? நினைச்ச உடனே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் எடுத்துக்கிடுவோமே, அந்த ஆக்ட்ரஸ் நாட்டிய பேரொளி பத்மினி இருந்தாங்க. அந்த அம்மா எவ்வளவு அழகா இருப்பாங்க. ஒவ்வொரு அபிநயமும் காட்டும் போது அப்படியே உலகமே பறிபோற மாதிரி அழகா ஆடுவாங்க. ஆனா தலைகீழ நின்னாலும் நம்ம பத்மினியா மாற முடியுமா? தலைகீழ நின்னாலும் அந்த அபிநயம் நமக்கு வருமா? தலைகீழ நின்னாலும் நம்ம நாட்டிய பேரொழியாக முடியுமா? ஐயா எம்ஜிஆர் சொன்னதுனால சொல்ற, உலகம் முழுதும் நடிகர்கள் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் சிவாஜிங்கிறது ஒரு சகாப்தம், அதுல எந்த விதமான மாற்றமும் அல்ல. ஒரு சகாப்தம் அவர்கள் இருவரும். புரட்சி தலைவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த படம் நடித்தாலும் அந்த படத்துல ஒரு மொராலிட்டி இருக்கும். அதுதான் அமைதி, அதுதான் இந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைதி. இன்னைக்கெல்லாம் ஒரு கதாநாயகன் இருப்பான், ஒரு வில்லன் இருப்பான். இந்த வில்லனை கதாநாயகன் முழுமையாக துவம்சம் பண்றதா தானே படம் எடுக்கிறான். கதாநாயகன் வில்லனை அழிச்சிருவான். டம்மு டம்முன்னு துப்பாக்கி வச்சு சுடுறது என்ன, அருவாளை வச்சு வெட்டுறது என்ன, அவனை அழிக்கிறதே தான் இவனுக்கு முதன்மையான கருத்தா இருக்கான. எம்ஜிஆர் படங்களை பூரா நீங்க பாருங்க, வில்லன் தப்பு பண்ணுவான், எம்ஜிஆர் உருண்டு உருண்டு அவனை அடிப்பாரு, நிறைவாக வில்லன் திருந்துவான், வில்லன் தோள்மேலே புரட்சி தலைவர் கைய போடுவார்.
இதுதான் அமைதி. ஒரு கெட்டவனை கூட ஒரு நல்லவன் தன்வசமாக மாற்றுவது என்பதுதான் உள்ளத்துல கிடைக்கக்கூடிய முழுமையான அமைதி. அத போல உலகத்துல எவ்வளவு பெரிய நடிகர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லாரும் நடந்து வந்தா ஒரு அழகு, அவன் சிரிச்சா ஒரு அழகு, அவன் பேசினா ஒரு அழகுன்னு எல்லாரையும் சொல்லுவான். ஆனா இதுவரைக்கும் உலகத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பிறகு ஒரு நடிகன் பிறந்ததா சரித்திரமே கிடையாது. அப்படி ஒரு அருமையான நடிகர். இப்படி ஆயிரம் நிம்மதிகளை எல்லாம் ரொம்ப அழகாக அவர் என்ன சொன்னாரு, அவரும் கிட்டத்தட்ட இந்த தலைப்போடு ஒட்டி சகோதரர் வீரபாண்டி அவர்கள் பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, எனக்கு ரொம்ப லகுவாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த நிம்மதி வரக்கூடிய வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு வேணும்னா மற்றவர்களுடைய உயர்வை நீ பாரு. பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இது அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அதுதான் மன நிம்மதி. ஏன்னா ஐயாவுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. திரையுலகத்தில் இருக்காங்க. ரஷ்யால இருந்து ஒரு படக்குழு வந்து எந்த படத்தை சிறந்த படம் என்று தேர்ந்தெடுத்து அதற்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு நினைச்சிங்க வந்து புரட்சி தலைவரை வந்து பார்த்து புரட்சி தலைவருடைய படத்தை போட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு இதுக்கு தான் நம்ம வந்து பெரிய ஒரு பரிசு கொடுக்கணும். ரஷ்ய திரைப்பட விழாக்குழு சார்பாக புரட்சி தலைவர் படத்துக்கு தான் அந்த பரிசு. ஆனா புரட்சி தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இன்னைக்கு வேற ஒருத்தன் இருந்தான்னா ஆமையா என்ன போல எவனும் நடிக்க முடியாது, என்ன போல எவனும் பேச முடியாது, பரிசு நீங்க எனக்கு கொடுக்கறதுனா சரின்னு அவன் கொடுக்காம இல்லையோ நம்மளால கேட்டு வாங்கிக்கிடுவான். ஆனா அன்னைக்கு எம்ஜிஆர் படத்தை பார்த்த பிறகு எம்ஜிஆர் அந்த ரஷ்ய படக்குழுவிடம் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா, கையோட போய் என் தம்பி படம் சிவாஜி கணேசன் தெய்வ மகனையும் பார்த்துட்டு போங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்கன்னார். இப்படி அடுத்தவர்களுடைய திறமை மீது, அடுத்தவர்களுடைய உயர்வின் மீது, அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தின் மீது எவனுடைய உள்ளம் மகிழ்கிறதோ, தனக்கு அது கிடைக்காட்டா கூட இன்னொருவனுக்கு கிடைத்திருக்கிறது என்று ஒருத்தன் மகிழ்கிறான் என்று சொன்னால் அந்த அமைதி தான் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை. ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப சுயநலக்காரர்களாக மாறி போனோம். நான் வாழ்ந்தா போதும், என் புள்ள என் குட்டி எனக்குன்னு வீடு எனக்குன்னு சொத்து சுகம் எல்லாம் எனக்கு எனக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த லோகம். அதனாலதான் வெளியே சொல்ல முடியாத ஆயிரம் அவலங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, என்றைக்கு நீங்கள் உங்களுக்காக வாழ்வதை விடுத்து மற்றவர்களுக்காக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோமோ அப்போதுதான் இந்த உள்ளத்துல நிரந்தரமான அமைதி வரும். ஒருத்தன் நிம்மதியே இல்லைன்ட்டு போனான், ஐயா எனக்கு நிம்மதியே இல்லையா, எனக்கு ஒரு நிம்மதியை தேடி கொடுங்கன்னு ஒரு குருட்ட போனான். சொன்னார், அப்படியேப்பா மன அமைதியே உனக்கு இல்லையா, சரி வா அப்படின்னு நேரா ஒரு ஃபுட்பால் கோர்ட்டுக்கு கூட்டு போனார். அங்க ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்காங்க எல்லாரும். உட்கார்ந்து ஒரு 15 நிமிஷம் தான் அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை பார்த்தான். ஐயா வாங்க ஐயா, எனக்கு மன நிம்மதி இல்லையா, இதுல எல்லாம் எனக்கு மன நிம்மதி கிடைக்கலையா, இதுல எல்லாம் எனக்கு அமைதி வரலையா, வாங்க ஐயா வேற ஏதாவது வழிகாட்டுங்கயான்னு ஒரு அருமையான சீக்கைக்கு அறக்கட்டளை மாதிரி மேடை போட்டு கொடுத்து ஒரு புல்லாங்குழல் இசை கலைஞன் வாசித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சார். கொஞ்ச நேரம் இந்த புல்லாங்குழல் இசையை கழுப்பா, உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு உட்கார வச்சார். அத 10 நிமிஷம் தான் கேட்டான். வீட்டுக்கு போவோமான்னார். இல்ல ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும்னார். திருப்பி அரை மணி நேரம் ஆனோடனே அப்பா வீட்டுக்கு போலாமான்னார். இருங்க கச்சேரி முடிஞ்ச பிறவே போலாம் அப்படின்னார். ஓஹோ, உனக்கு ஃபுட்பால் மேட்ச்ல கிடைக்காத ஒரு நிம்மதி இங்க அருமையா கிடைச்சிருக்கு பத்தியா, எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு வெளியே வந்த உடனே அந்த சீடன் அந்த குருட்ட கேட்டான், அவ்வளவு பெரிய ஃபுட்பால் மேட்சை பார்த்தேன், எனக்கு நிம்மதி இல்லை, ஆனா இந்த புல்லாங்குழல் இசை என் கவலைகளை எல்லாம் மாற்றி விட்டது, எனக்கு மன அமைதி கிடைச்சிச்சு, இந்த உள்ளம் அப்படியே அமைதியால் பூரிப்படைந்தது எப்படின்னு கேட்டான். இந்த குரு சொன்னாரு, ஃபுட்பால் அப்படியே பாரு, காத்த பூரா உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காத்து தனக்கு தனக்கு தனக்குன்னு தனக்காகவே அந்த காற்றை சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்னலம் ஃபுட்பால்கிட்ட இருக்கு. அதனாலதான் எல்லா பைய காலையும் அது மிதிபட்டு சாகுது. ஆனா புல்லாங்குழல் அப்படி இல்லை. தன்னுடைய மூச்சை கொண்டு அந்த புல்லாங்குழல் என்கின்ற அந்த மூங்கில் அந்த துவாரத்தின் வழியாக அந்த சுவாசத்தை இந்த உலகத்திற்கே பகிர்ந்து கொடுக்கின்ற காரணத்தினால் இசை பிறக்கிறது. அந்த இசையினால் மானுடத்தினுடைய மனதிலே அமைதி பிறக்கிறது என்று அந்த குரு சொல்கிறார் என்று சொன்னால், இன்றோடு நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற நிலையை விடுத்து என்றைக்கு மற்றவர்களுக்காக நாம் வாழ்கிறோமோ அன்னைக்குத்தான் வாழ்க்கையில நமக்கு நிச்சயமாக இன்பம் என்பது, நிரந்தரமான அமைதி என்பது நமக்கு பிறக்கும். ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ராமகாதையில ஒரு அழகான ஒரு சிந்தனை எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது கம்பன்ல இல்ல, வான்மீகியில் இருக்கு.
காட்டுக்கு ராமன் போகிறான். அப்ப கூட லக்ஷ்மணனும் போனான். எல்லாருக்கும் இது தெரியும். லக்ஷ்மணன் போன உடனே, ராமன் போன உடனே சீதையும் பின்னாடி போயிட்டா. ஆனா லக்ஷ்மணன் புறப்பட்ட உடனே ஊர்மிழை பின்னாடி போனாளா? இல்ல, அவ அரண்மனையிலே இருக்கா. ஆனா ராமனுக்கு துணையாக லக்ஷ்மணன் செல்கிறான். 14 ஆண்டுகள் வனவாசம். இந்த 14 ஆண்டுகளும் என் அண்ணனை நான் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். எங்க அண்ணியை நான் பாதுகாக்கணும். அதனால மனிதனுக்கே உண்டான பலவீனம், நான் தூங்கிடக்கூடாதுன்னு பிரம்மாவை நோக்கி வரம் கேட்டான். 14 வருஷம் நான் தூங்கக்கூடாதுன்னு வரம் கேட்டான். வால்மீகில இருக்கு. ஊர்மிழை என்ன செஞ்சா? தூங்கக்கூடாதுன்னு வரத்தை வாங்கிட்டு அவன் காட்டுக்கு போயிட்டான். ஊர்மிழை நினைச்சா, நாம முழிச்சிருந்தோம்னா இந்த மனித பலவீனம் ஒரு நிமிஷமாவது, அடடா என்ன பத்தி எங்க வீட்டுக்காரர் கொஞ்சமாவது நினைச்சாரா? அவங்க அண்ணனுக்காகவும் அண்ணிக்காகவும் பின்னாடியே புறப்பட்டு போயிட்டாருன்னு ஒரு சின்ன கல்மிஷம் கூட என் மனசுல வந்துடக்கூடாது. அதனால 14 வருஷம் நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு வரம் கேட்டான். இப்ப 14 ஆண்டுகள் லக்ஷ்மணன் விழித்தே இருந்தான். 14 ஆண்டுகள் அரண்மனையில் ஊர்மிழை தூங்கிக் கொண்டே இருந்தாள். இப்ப போரெல்லாம் முடிஞ்சது, பட்டாபிஷேகம்லாம் ஆன பிறகு இந்த வரம் நிறைவு பெற்று, நான் தூங்கவே கூடாதுன்னு வரம் பெற்ற லக்ஷ்மணனுடைய வரம் நிறைவு பெற்று பழையபடி தூங்க ஆரம்பிச்சான். நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு வரம் வாங்கின ஊர்மிழை விழிப்படைந்து 14 வருஷம் தூங்காம விழித்தே இருந்தார். ஆக 14 வருஷம் விழிப்பு லக்ஷ்மணன். மீண்டும் வந்து 14 ஆண்டுகள் தூங்கினா. 14 ஆண்டுகள் தூங்கினாள் ஊர்மிழை. மீண்டும் பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே 14 ஆண்டுகள் விழித்திருந்தா. ஆக ஒரு இளமையான கணவனும் மனைவியும் 14 + 14 28 ஆண்டுகள் தனக்காக அல்ல மற்றவர்களுக்காக தன்னுடைய இல்லறத்தை துறந்தார்கள் என்று சொன்னால், இந்த துறவு சிந்தனை எவனுக்கு வருகிறதோ, மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற இந்த துறவு சிந்தனை தான் உள்ளத்தில் நிரந்தரமான ஒரு அமைதியை நமக்கு தேடித்தரும். ஆக அமைதியை எனக்கு யாருமே கொடுக்க முடியாது. நீங்க எனக்கு அமைதியை கொடுக்க முடியாது, நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியாது, யாராலையும் நமக்கு அமைதியை கொடுக்க முடியாது. நம் உள்ளத்தில் உள்ளதுதான் அமைதி என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் பெரியோர்களே. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். தூத்துக்குடியிலிருந்து எனக்கு கரூர் நிகழ்வுக்காக நான் புறப்பட்டு வர்றேன். இது நடந்த சம்பவம். எப்பவுமே மேக்சிமம் வெளியே சாப்பிட மாட்டேன். ஏன்னா எப்படியும் மாசம் 20 நாள் வெளியே சாப்பிட வேண்டிய நிர்பந்தம். இரவுல சாப்பிட்டு தான் ஆகணும். பகல்லையும் காலையிலையும் வெளியே சேர்த்து சாப்பிட்டா அந்த ஹோட்டல் சாப்பாடு உடம்பு கெடுத்துரும். அதனால காலையில் 5 மணிக்கு புறப்பட்டாலும் 4 மணிக்கு புறப்பட்டாலும் எங்க வீட்டுல சமையல் பண்ணி அதை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தண்ணி எண்ணி மோர் என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துட்டு நான் எங்க வீட்டுல அவர் டிரைவர் 3 பேரும் கிளம்புவோம். ஒரு நாள் கரூருக்கு வண்டி வருது. எப்பொழுதுமே எங்க வீட்டுல அவர் சொல்வாரு, எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது யாராவது வந்து ஒருத்தர் யாசகம் கேட்டாங்கன்னு வைங்க, நம்மளால நிச்சயமா நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா கொடுக்க முடியாம நமக்கு மட்டும்தான் வச்சிருப்போம். அப்ப எக்ஸ்ட்ரா இருந்தா ஒரு பாக்ஸை தூக்கி என்ன செய்யலாம், கையில கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். எப்பவுமே சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்கும். அன்னைக்கு நேரா வந்து ஒரு மரத்தடியில போட்டு நான் எங்க வீட்டுல அவர் டிரைவர் 3 பேரும் சாப்பிடுறோம். இன்னைக்கு ஒருத்தருமே சாப்பாடு கேட்டு வரலையே, ஒரு ஃபுல் பாக்ஸ் சாப்பாடு இருக்க அப்படின்னு சொல்றேன். இறங்கி பாரு, யாராவது இருப்பாங்க. அப்படி வரலன்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு வச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு நேரா அந்த சாப்பாடு எடுத்துட்டு நான் இறங்குறேன். இறங்குனா ஒரு இத மாதிரி ஒரு 2 பங்கு தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு வயோதிக மூதாட்டி இருக்காங்க. அவங்க கையில முறத்தை வச்சுக்கிட்டு அதுல ஏதோ ஒரு அரிசியை போட்டு இப்படி புடைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் உடனே அவங்கள பார்க்கும் போதே சரி இனிமேதான் சமைச்சு சாப்பிட போறாங்க. மணி கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. இவங்க இனிமே சமைச்சுதான் சாப்பிடணும். நம்ம போய் அவங்கள்ட்ட பக்குவமா இந்த உணவை கொடுத்தா கண்டிப்பா வாங்கிக்கிடுவாங்க அப்படின்ட்டு இங்க இருந்து பாட்டிமா பாட்டிமான்னு ஏன் குரலே 7 ஊருக்கு கேட்கும். பாட்டிமா பாட்டிமான்னு கூப்பிட கூப்பிட பாட்டிமா திரும்பியே பார்க்கல. அந்த பஸ் ஸ்டாப்ல நின்ன இன்னொரு ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா பாட்டிமாவுக்கு காது கேட்காதுமா, 2 காதும் பாட்டிமா கேட்காது அப்படின்ன உடனே நான் அவங்ககிட்ட பேசிட்டே வரேன். அவங்க இங்க என்ன, அவங்க இதே பஸ் ஸ்டாப்ல தான் இருப்பாங்க, ஏதோ சமைச்சு சாப்பிடுவாங்க, இல்லை யாராவது கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா நல்லதா போச்சு, இந்த சாப்பாடு அவங்ககிட்ட ஒப்படைச்சிடலான்ட்டு அந்த சாப்பாடை கொண்டுட்டே பாட்டிமா பாட்டிமான்னு செய்கையில, ஏன்னா அவங்களுக்கு காது கேட்கல இல்ல, செய்கையில அவங்கள கூப்பிட்டு இந்த பாத்திரத்தை கொடுத்துடலான்னு ஒரு 20 அடிக்கு முன்னாடி நான் பயணிச்சு நிக்கிறேன். அவங்க கையில முறத்தோட நிக்கிறாங்க. அடுப்பு எரியுது, ஒரு பானையில ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இனிமேதான் அந்த
அரிசியை, குருணையா இருக்கிற அரிசியை அதுக்குள்ள போட போறாங்க. நான் பாத்திரத்தோட போன உடனே பாத்திரத்துக்குள்ள சாப்பாடு இருக்குன்னு அந்த அம்மா கற்பனை பண்ணல. ஏதோ சாப்பாடு கேட்டு வந்திருக்காங்க போல, ஏதாவது கார்ல குழந்தைகள் இளைஞர்கள் பசியோட இருக்கும் போலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கேட்காமலே அந்த அம்மா, என் வாழ்க்கையிலே நான் மறக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் பொறுங்கம்மா, ஒலை கொதிச்சிரும், குழந்தை இருக்கும் வண்டியில, சாப்பாடு தாரம் வாங்கிட்டு போங்க, நீங்களும் சாப்பிடனாலும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மனசு முன்னால எத்தனை கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் நம்ம எல்லாம் கால் தூசிதான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எதுவுமே வாழ்வாதாரமே இல்லாம, வாழ்றதுக்கு வீடு இல்லாம, இப்படி ஒரு பெரிய பட்டுச்சேலையோட இல்ல, அங்கங்க கந்தல் இருக்கு, அந்த உடையில இருக்க இருப்பிடம் இல்ல, ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருக்காங்க அந்த வயோதிக மூதாட்டி. ஆனாலும் ஒருத்தர் இறங்கி வரும்போது அவர்களிடமிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காம, ஓஹோ பசியோட இருக்கார்களோ அதனாலதான் அந்த பாத்திரத்தோட அந்த அம்மா வாரோளம்னு ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, சாப்பாடு பொங்கி தாரேன்னு சொன்னா பாருங்க. அந்த பாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் 100 புரட்சி தலைவருக்கு அவ சமம். கொடுக்கிறது தான் உண்மையான அமைதின்னு சொன்னார் பாருங்க, 100 புரட்சி தலைவருக்கு சமம். உண்மையாகவே வாழ்க்கையில இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்ல இருந்து அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். அப்பதான் நமக்கு அமைதி கிடைக்கும். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய துன்பம், நம்முடைய தேவைகள் நானு சிந்திக்கிற வரைக்கும் எவனுக்கும் வாழ்க்கையில நிரந்தரமான அமைதி கிடைக்காது. ஆனால் தன்னோடு சேர்த்து மற்றவனையும் எவன் சிந்திக்கிறானோ அவன்தான் உண்மையான மன நிம்மதியை பெற முடியும். வள்ளுவன் ரொம்ப அழகா ஒரு குறள் எழுதுகிறார். பீலிசை சாக்காடும் அச்சிலும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின்னு எழுதினார். மயில் இறகு அவ்வளவு சாஃப்டான ஒரு விஷயம். அந்த மயில் இறகையே நீ சகடுன்னா வண்டி, அந்த வண்டியில பல டன் ஏத்தணும்னு வைங்க, அந்த வண்டி தாங்குற அளவுக்கு தானே மயில் பீலியா இருந்தா கூட தாங்கும். அது எவ்வளவுதான் மென்மையாக இருந்தாலும் மென்மையான மயில் இறகை கூட ஒரு வண்டியில அளவுக்கு அதிகமாக நீ ஏற்றினாய் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வண்டியினுடைய அந்த அச்சாணி நொறுங்கி போகும். அதை போல எனக்கு தேவை, எனக்கு ஒரு வீடு போதும்னு இருக்குமா? என் மகனுக்கு ஒரு வீடு, என் மகளுக்கு ஒரு வீடு. எத்தனை பட்டுச்சேலை எடுத்தாலும் 100 பட்டுச்சேலை வாங்கி கட்டுறமோ இல்லையோ அப்படியே பீரோல அடுக்கி வச்சு பாக்குறது என்ன? கார்ல ஏறி உட்கார்ந்தோன்னு லக்ஸரி கார் எது ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கும், எது பயணத்துக்கு நல்லா இருக்கும்? பென்ஸ் இல்ல, டொயோட்டா வாங்குவோம், டொயோட்டா இல்ல நம்ம BMW வாங்குவோம்னு நம்முடைய ஆசைகளை பற்றி இந்த உலகத்துல சிந்திக்கிற வரைக்கும் ஒருத்தம் கூட இந்த உலகத்துல அமைதியாக இருப்பதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. உங்களை சிந்திக்க வேண்டாம் என்று இந்த மன்றத்திலே நான் சொல்லவில்லை, உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உங்களை பற்றி சிந்திக்கின்ற அதே வேளையில் இந்த உள்ளத்திற்குள் மற்றவர்களையும் பற்றி சிந்திப்பீர்களே ஆனால் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி என்பது நிரந்தரமாக கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த வேளையிலே செய்தியாக சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை நல்கிய CKK அறக்கட்டளை சார்ந்த அத்துணை அன்பர்களும், அதை போல எங்கள் அன்பு சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் இந்த அருமையான அரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய தலைமையிலிருந்து, பேச்சாளர்களிலிருந்து, பார்வையாளர்களிலிருந்து ஒவ்வொரு திருப்பணியையும் இங்கே முறைப்படி செய்த அத்துணை அங்கத்தினர்களும் வாழ்க்கையில் இந்த நிமிடமே தனக்காக சிந்திப்பதை விட்டுவிட்டு தன்னோடு சேர்ந்து பிறர் நலத்தையும் எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவனே மன அமைதி பெற்றவன். அந்த மகிழ்ச்சியே மனநிறைவு, அந்த மனநிறைவே நிம்மதி, அந்த நிம்மதிக்கு பேரே உள்ளத்தில் உள்ளது அமைதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.